Hi everyone, welcome to my channel. Basic English Course அப்படின்ற இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோ மூலமாக நாங்கள் இங்கிலீஷை அதனோட ரொம்ப பேசிக் லெவலிருந்து படித்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ அந்த வகையில் இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுவதற்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களோட வீட்டில் அல்லது வெளியில், ஸ்கூலில் போன்ற இந்த இடங்களில் நீங்கள் இங்கிலீஷ் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்தல், ஓகே, கமாண்ட்ஸ் கொடுத்தல். கமாண்ட்ஸ் என்பது கட்டளை. ஒரு விடயத்தை செய்ய சொல்லி இன்னொருத்தருக்கு கமாண்ட்ஸ் கொடுக்கறது எப்படி என்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். This is actually very simple. இதுக்காக நீங்கள் பெரிய டிஃபிகல்ட்டான சென்டென்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி பேச வேண்டியது இல்லை. ஜஸ்ட் யூ வாண்ட் டு நோ வேர்ப். வினைச்சொற்களை பற்றி நாங்கள் ஆல்ரெடி படித்தோம். ஓகே, வினைச்சொல்லினுடைய ரொம்பவுமே பேசிக்கான ஃபார்ம், அடிப்படையான ஃபார்ம். யூ மே நோ தேட் verbs have many forms. V1, V2, V3 இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி படித்தோம் இல்லையா? அதில் V1 ஃபார்ம் தான் ரொம்ப பேசிக்கான ஃபார்ம், அடிப்படையான ஃபார்ம். ஓகே, இதை வச்சு தான் நாங்கள் கட்டளைகளை பிறப்பிக்க போகிறோம். வெரி ஈஸி. ஸோ எப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் நாங்கள் எப்படி கமாண்ட்ஸ் பிறப்பிப்போம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஒரு வேர்பினுடைய V1 ஃபார்ம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி ஒரே ஒரு வேர்டை வச்சு மட்டும் நாங்கள் பேசுகிறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸை பார்க்குறது மூலம் அது உங்களுக்கு தெளிவாக விளங்கும் எப்படின்ற விஷயம். ஓகே, ஸோ நாங்கள் ஒருத்தரை வாங்க, வாருங்கள் என்று கூப்பிடணும். ஓகே, தட் இஸ் அ கமாண்ட், ஒரு கட்டளை. இங்கே வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறது. அதுக்காக நாங்கள் எந்த மாதிரி சொல்ல வேண்டும்? ஸோ வாட் இஸ் த வேர்ட் ஃபார் வாருங்கள்? கம். கம். ஓகே, ஜஸ்ட் நாங்கள் ஒருத்தரை பார்த்து கம் என்று சொன்னால் தட் இஸ் அ கமாண்ட். அவருக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறோம், வாங்க என்பதாக. கம். ஓகே, அதை கொஞ்சம் பொலைட்டாக நாங்கள் சொல்லணும்டா, ப்ளீஸ் கம், தயவு செய்து வாருங்கள், எப்படி சொல்லலாம்? தட் இஸ் அ கமாண்ட். இங்கே வாருங்கள் என்று சொல்ல கம் ஹியர். ஹியர் என்பது இங்கே. கம் ஹியர். ஓகே, எவ்வளோ ஈஸி. ஓகே, இதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு சென்டென்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி பேச வேண்டியது இல்லை. ஜஸ்ட் யூஸ் த பேசிக் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம் ஆஃப் அ வேர்ப். நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுக்குமான வேர்ப் இணை மட்டும் தான். ஓகே, அந்த வேர்ப் தெரிஞ்சால் போதும், எங்களுக்கு அதற்கான கட்டளையை பிறப்பிக்கலாம். உள்ளே வாங்க, கம் இன். இன் என்பது உள்ளே. ஓகே, கம் இன், உள்ளே வாங்க. கம் ஹோம், வீட்டுக்கு வாங்க. இவ்வாறாக சிம்பிளாக எங்களுக்கு கட்டளைகளை பிறப்பிக்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வேர்ப்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவற்றை யூஸ் பண்ணி உங்களால் நிறைய கமாண்ட்ஸ் கொடுக்கவும் முடியும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இப்போது தமிழில் சில கட்டளைகளை உங்களுக்காக தரப்போகிறேன். அதை வச்சு நீங்கள் உங்களால் அந்த கமாண்ட்ஸை இங்கிலீஷில் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஐ வில் லெட் யூ நோ த ஆன்சர்ஸ் as well. இதன் மூலமாக உங்களுக்கு ஆக்சுவலி எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு வேர்ப்ஸ் தெரிஞ்சிருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, ஸோ அதை வச்சு நான் ஏன் இன்னும் இங்கிலீஷ் பேசவில்லை அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ண வேண்டும். அதுக்காகத்தான் நான் இவ்வாறாக தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் கமாண்டை தமிழில் தரப்போகிறேன். அதோடு நீங்கள் அதை உங்களுக்கு இங்கிலீஷால் சொல்ல முடியுமா அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, 1 by 1 இப்போ நான் சொல்ல போகிறேன். லிசன் கேர்ஃபுல்லி.
வாருங்கள் அப்படின்றதுக்கு நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். எப்படி? கம். இங்கே வாருங்கள். இங்கே வாருங்கள். கம் ஹியர். கம் ஹியர். நெக்ஸ்ட், திரும்பி வாருங்கள். திரும்பி வாருங்கள். கம் பேக். பேக் என்பது திரும்பி. திரும்பி வாருங்கள். கம் பேக். நெக்ஸ்ட் ஒன், அங்கே செல்லுங்கள். ஓகே, போங்க. அங்கே போங்க என்று சொல்ல கோ தேர். கோ என்பது செல்லுங்கள். அங்கே தேர். கோ தேர். வீட்டுக்கு செல்லுங்கள். கோ ஹோம். வெரி ஈஸி. ஓகே, கோ ஹோம். இதை சாப்பிடுங்க. இதை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க என்பதற்கு ஈட். ஈட் திஸ். திஸ் என்பது இதை. ஈட் திஸ். நெக்ஸ்ட், கொஞ்சம் குடிங்க. ஓகே, கொஞ்சம் குடிங்க. ஸோ தமிழில் நாங்கள் கொஞ்சம் குடிங்க அண்டு குடிங்க அப்படின்ற வேர்ப் வந்து இரண்டாவதாகத்தான் வருது. பட் இங்கிலீஷில் சொல்லும் பொழுது வேர்பை முதல்ல சொல்ல வேண்டும். ஓகே, ஸோ குடிங்க ட்ரிங்க். கொஞ்சம் a little இல்லைன்னா a bit இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ எப்படி வரும்? ட்ரிங்க் a little. கொஞ்சம் குடிங்க. ட்ரிங்க் a little. நன்றாக தூங்குங்க. நன்றாக தூங்குங்க. ஸோ அதை தமிழில் சொல்லும் விதமாகவே இங்கிலீஷில் வராது. ஓகே, ஸோ வேர்ப் தான் முதல்ல வர வேண்டும். ஸ்லீப் வெல். நன்கு தூங்குங்க. ஸ்லீப் வெல். வெல் என்பது நன்றாக. ஓகே, வேகமாக நடவுங்க. வேகமாக நடங்க. நட என்பதுக்கான வேர்ப் walk. walk fast. வேகமாக fast. walk fast. வேகமாக நடவுங்கள். ஓகே, நெக்ஸ்ட், பார்த்து கவனமாக ஓடுங்கள். கவனமாக ஓடுங்கள். ஓடுங்கள் என்பதற்கு run. run carefully. கவனமாக என்பது carefully. run carefully. நெக்ஸ்ட், சீக்கிரமாக சமைங்க. cook soon. ஓகே, soon என்பது சீக்கிரமாக. cook சமைங்க. cook soon. சீக்கிரம் சமைங்க. இதை எழுதுங்க. எழுதுங்க என்பது write. write this. இதை எழுதுங்க. ஒரு கடிதம் எழுதுங்க. write a letter. ஓகே, இந்த புத்தகத்தை வாசியுங்கள். வாசியுங்கள் என்பதற்கு read. read this book. read this book. ஓகே, எவ்வளவு ஈஸியாக எங்களால் கமாண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் தட் ஐ ஹவ் டோல்ட் மஸ்ட் பி ஃபெமிலியர் டு யூ. ஓகே, நான் இப்போ சொன்ன நிறைய வேர்ப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பேசிக்கொள்ளலாம். இவை நாங்கள் டெய்லி லைஃப்பில், வீட்டில், ஸ்கூலில், வெளியே, வேலை பார்க்கும் இடங்களில் யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ். ஓகே, இவற்றை தெரிஞ்சிருப்பதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் பேசிக்கொள்ளலாம். ஈஸியாக அடுத்தவங்களுக்கு கட்டளைகளை பிறப்பிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தலையை சீவுங்க. சீவுங்க என்பதற்கு கோம்ப். கோம்ப் யுவர் ஹேர். யுவர் ஹேர். உங்களோட தலையை சீவுங்க. வகுப்பறையை கூட்டுங்க. கூட்டுங்க என்பதற்கு ஸ்வீப். ஸ்வீப் த கிளாஸ் ரூம். ஸ்வீப் த கிளாஸ் ரூம். கதவை மூடுங்கள். க்ளோஸ்
the door. Close, மூடுங்கள் கதவை. The door. Close the door. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வேர்ப்ஸ் தெரிஞ்சிருக்குதோ, ஓகே, V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தெரிஞ்சிருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கமாண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் பாசிட்டிவான கமாண்ட்ஸை தான் கொடுத்தோம். ஓகே, அதே போல் நாங்கள் இந்த கமாண்ட்ஸை நெகட்டிவான விதமாக கொடுக்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நெகட்டிவ்? செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது எப்படி? தட் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. போகாதீங்க, போக வேண்டாம் என்று கமாண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு கட்டளையை கொடுக்கணும். ஸோ போங்க என்று சொல்ல go. போகாதீங்க என்று சொல்ல don't go. Don't go. ஓகே, நாங்கள் ப்ரீவியஸ்லி கொடுத்த அத்தனை கமாண்ட்ஸ்க்கு முன்னாடி don't அப்படின்ற வேர்டு சேர்த்திட்டோம்னா அந்த கமாண்ட் நெகட்டிவ் கமாண்டாக மாறிடும். ஓகே, செய்யாதீங்க என்பதாக மாறிடும். டோன்ட் கம், வராதீங்க. டோன்ட் ப்ளே, விளையாடாதீங்க. டோன்ட் லாஃப், சிரிக்காதீங்க. ஓகே, இந்த மாதிரியாக மாறும். ஸோ இப்போ நான் சில நெகட்டிவ் கமாண்ட்ஸையும் உங்களுக்கு தமிழில் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் இங்கிலீஷில் மாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தூங்காதீங்க, தூங்க வேண்டாம். டோன்ட் ஸ்லீப். மூடாதீங்க. டோன்ட் க்ளோஸ். கதவை மூடாதீங்க. டோன்ட் க்ளோஸ் த டோர். டோ என்பது கதவு. டோன்ட் க்ளோஸ் த டோர். துப்பாதீங்க, இங்கே துப்ப வேண்டாம். டோன்ட் ஸ்பிட் ஹியர். ஹியர் என்பது இங்கே. ஸ்பிட் என்பது துப்பு. ஓகே, டோன்ட் ஸ்பிட் ஹியர், இங்கே துப்பாதீர்கள். நெக்ஸ்ட், உணவை சிந்தாதீங்க. உணவை சிந்த வேண்டாம். சிந்துவதற்கான வேர்ப் spill. spill. ஸோ டோன்ட் spill, சிந்தாதீர்கள். டோன்ட் spill the food. உணவை சிந்தாதீர்கள். சத்தம் போடாதீங்க. ஓகே, சத்தம் போடாதீர்கள். டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட். தொந்தரவு செய்யாதீர்கள். தொந்தரவு செய்ய வேண்டாம். தொந்தரவு செய் அப்படின்றதுக்கான வேர்ப் இரிட்டேட். இரிட்டேட். ஸோ எப்படி நெகட்டிவ் வேர்ட்? டோன்ட் இரிட்டேட். அண்டர்ஸ்டுட்? டோன்ட் இரிட்டேட், தொந்தரவு செய்யாதீங்க. இங்கே எழுத வேண்டாம். ஓகே, எழுது என்பது ரைட். ஸோ எழுதாதே, டோன்ட் ரைட். டோன்ட் ரைட் ஹியர், இங்கே எழுத வேண்டாம். வீசாதீர்கள். வீசாதீர்கள் என்று எப்படி சொல்கிறது? வீசு என்பதற்காக த்ரோ. த்ரோ என்ற வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ டோன்ட் த்ரோ, வீசாதீர்கள். ஸோ இப்போ நெகட்டிவ் கமாண்ட் எப்படி கொடுக்குறதுன்றும் உங்களுக்கு தெரியும். ஓகே, எந்த ஒரு கமாண்டுக்கு முன்னாடி நாங்கள் டோன்ட் சேர்த்து பேசும் பொழுது அதை செய்யாதீங்க என்பதாக அமையும். ஈட், சாப்பிடுங்க. டோன்ட் ஈட், சாப்பிடாதீங்க. ஸோ இந்த விதமான கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அடுத்தவங்க கூட இங்கிலீஷில் பேசிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ ட்ரை தீஸ் in your day-to-day conversations. Understood? Try to learn many verbs. Okay, verbs, வினை சொற்கள் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதன் மூலமாக உங்களுக்கு மிகவும் ஈஸியாக கமாண்ட்ஸ் கொடுத்து கொள்ளலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த லெசனுக்கான டெஸ்ட் செஷனில் நாங்கள் திரும்பவும் மீட் பண்ணலாம். Thank you for watching this video. Until the next video, take care of you.